சின்ன என்னோட விஷ் தான் பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து சூப்பராக இருக்குது வியூ. கன்னடா வஸ்துந்தி, தமிழ் வஸ்துந்தி, இந்த பிள்ளைய வச்சுட்டு ஒன்றும் பிரயோஜனம். எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் அம்மா வருது. மேலே கோபுரம் தெரியுதா, ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஏறி மேலே போக வேண்டியதான். வந்து இப்போ பூஜை பண்ண போகிறோம். ஒரு படி தொட்டு கும்பிட்டு என்ன ஒரு புத்திசாலித்தனம். கேட் மூடிட்டாங்க, என்ன விட்டு போயிட்டே இருக்கா? இதுதான் நம்ம ஜெனரேஷன், புரிஞ்சுக்கோங்க. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சமே இருந்தாலும் முயற்சி. அம்மா தூங்காதம்மா, எந்திரி. இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஹாய். अमूल एड हाँ भाई आप खाना खाएंगे? नहीं कुछ खाया नहीं ले लीजिए। नहीं बनाया, और मम्मी बनाया। अच्छा पुलियोदरे खा लो। स्पून है मां, स्पून इधर இருக்கு. பிரியாணி எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? इमली चावल அப்படியே மேலே வச்சிட்டு ஓபன் ஆயிடாத பாக்ஸ் பாப்போம். எங்க ஆட்டோ பிடிச்சிட்டு ஏறி போயிட்டு இருக்கோம். எத்தனை பேர் நீங்களும் திருப்பதி வரணும் நினைச்சிருப்பீங்க, அது ரொம்ப வருஷமா கனவா இருக்கும், கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பீங்க. பட் எங்களுக்கு வந்து சின்ன என்னோட விஷ் தான் வரணுன்ட்டு. பட் இவங்களதெல்லாம் ஒன்றும் இல்லை, சடன் பிளானிங் தான். ஸோ 90% ஆஃப் த பிளான் சக்ஸஸ் ஆகாது, சடனாக போடுற பிளான் தான். நம்ம ரொம்ப வருஷமாக நினைக்கிறது ஆகாது. ஸோ கடவுள் என்னைக்கு நம்மளாம் வந்து உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் நமக்கு வர முடியும். ஸோ இன்றைக்கி எங்கள் 2 பேருக்கும் அந்த ஒரு இது கிடைச்சிருக்கு. நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது என்ன பாக்கியம், பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து சூப்பராக இருக்குது வியூ. பொண்ணுக்கு தெலுங்கு தெரியும், ஆனா இந்த பொண்ணு தெலுங்குல பேச மாட்டான். మా అమ్మ నేర్పించింది అందరితో మాట్లాడాలి, ఎక్కడన్నా వెళ్తే కానీ మా ఆయనతో మాట్లాడి నాకు అలవాటు అయిపోయింది కదా. సడన్ గా తెలుగులో మాట్లాడమని మా ఆయన చెప్తే నాకు రాదు. నాకు తెలుగు అర్థమైంది అన్న, మాట్లాడకే రాదు. మాట్లాడేది మీకు అర్థం అవుతుంది, మీరు మాట్లాడేదానికి తెలియదు అంతే. நான் கத்துக்கிட்டு இருக்கேன் தெலுங்கு. ஆனா தெலுங்கு கத்துக்கிட்டு இருக்கேன் சொல்றது எப்படி சொல்றது? నేర్చుకుంటా ఉండాలి. తెలుగు నేర్చుకుంటాము, తెలుగు నేర్చుకుంటామా. మీరు బెంగళూరు. మీకు కన్నడ కూడా వస్తుంది? కన్నడ వస్తుంది, తమిళ్ వస్తుంది, హిందీ వస్తుంది, ఇంగ్లీష్ వస్తుంది. లిస్ట్ పెరుసా పోయికిட்டு இருக்கு. బెంగళూరులో నేను 5 ఏళ్ళు పనిచేస్తాను. ಯಾವ ಏರಿಯಾ? ನಾರ್ಮಂಗ್ಲ, ವೈಟ್ ಫೀಲ್ಡ್, ಕನ್ನಡ ಕೂಡ ಬರುತ್ತೆ. ಓ ಇಲ್ಲೇ ಸೆಟ್ಲ್ ಆಗ್ಬಿಟ್ರಾ? ಮದುವೆ ಆದ್ಮೇಲೆ ಇಲ್ಲೇ ಸೆಟ್ಲ್ ಆಗಿ. ஓகே ஓகே. இதுதானே அலிப்பிரி போயிட்டு இருக்கோம். அலிப்பிரி போயிட்டு அங்கேருந்து ஸ்டெப்ஸ் மேலே ஏறணும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியிலே வந்தீங்கன்னா இங்கே ஒரு அண்ணா இருக்காரு, அவர் பேர் என்ன? ஆனால் உங்கள் பேர் என்னது? நாகராஜ். நாகராஜ் அண்ணா இங்கே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, அலிப்பிரி பஸ் ஸ்டாப். எல்லா லாங்குவேஜ்லயும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஆமாம், இங்கே வந்து நீங்கள் ஈஸியாக ஏறிட்டு போய்க்கலாம் இங்கேருந்து. ஸோ எல்லா லாங்குவேஜும் தெரியுனால உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து அலிப்பிரிக்கு வந்து ஆட்டோவில் 150 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஈஸியாக போய்க்கலாம் டென்ஷன் இல்லாமல். பஸ்ஸும் இருக்குது, பட் பஸ் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது எக்ஸாக்டாக. ஸோ அதனால் மழை வர்ற மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் வந்து இப்போவே ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டோம். ஏன்னா மழை வந்துருச்சுன்னா அது இன்னும் கஷ்டமாயிரும் தானே. இந்த பிள்ளை அவ்வளோதான், சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கோம். தெலுங்கு தெரியும், ஒன்றும் பேசவே மாட்டேங்குது. இந்த பிள்ளைய வச்சுட்டு ஒன்றும் பிரயோஜனம்.
ஆமா, திருப்பதியை ரசிச்சுட்டு இருக்கா. திருப்பதி எப்படி திருப்பதியை ரசிப்பாங்க? திருப்பதி போய் அந்த இது இருக்குல்ல, ரூமுக்கு இவ்வளோ பர் டேக்கு இவ்வளோ ஆகுதுன்னு போட்டிருக்கு. அப்புறம் பஸ் டிக்கெட்டுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு செக் பண்றது. அதுதான் ரசிச்சுட்டு இருக்காங்க சுத்தி. சும்மா இருங்க, நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. இதுதான் ரசிக்கிறதா? சாரி. ஒரு பையன் கஷ்டப்படுறான் லாங்குவேஜ் பேசுறதுக்கு, ஆனால் ட்ரை பண்றான்ல, அங்க இருக்கு. நான் வந்து ஹெல்ப் பண்றதுக்குள்ள ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நான் இங்க பாத்துக்கிட்டே இருக்கேன், இப்படி பேவேன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன், என்ன பேசுவான் என்ன பேசுவான்ட்டு. நோ నేను మాట్లాడతాను. எங்க தலைவர் ஜெய் பஜரங். எங்க தலைவர் ஆஞ்சநேயர் சாமி இங்க இருக்கிறாரு. சூப்பரா. 3 சைடு இருக்கு கீதா. ஆமா. பஞ்சமுக்கியா? அம்மா வருது. அலிப்பிரிக்கு போயிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ. அங்கேருந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுன்ட்டு, ஏன்னா எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அங்கே பார்க்கலாம் அடுத்தடுத்து. అంకల్ ఏమంటారు? శివార్పేట అయితే దగ్గర 20 కిలోమీటర్ పోవాలా, అటు నుంచి 3 కిలోమీటర్లు నడకదానికి. ఓకే. 1.5 hours 2 hours లో రీచ్ అవ్వచ్చు. లేదు మా ఇంట్లో స్టెప్స్ ఎక్కి వెళ్ళిపోమని చెప్పారు. అందుకే శివార్పేట వేరు, అలిపిరి వేరు. మా నడకదారి 2 నడకదారులు ఉన్నాయి. ఓకే. అలిపిరి అయితే మీకు 9 kilometers వాకబుల్. ఓకే. 3 hours 4 hours పడుతుంది. శివార్పేట అయితే మీకు మాక్సిమం. ஸோ உங்களுக்கு புரிஞ்சதுக்காதுன்னு நினைக்கிறேன். நான் தமிழில் சொல்கிறேன். அது என்ன சிவார்கோண்டா. சிவார்கோண்டாவில் வந்து எவ்வளோ? இங்கிருந்து 20 kilometers ஆகும். இங்கேருந்து 20 கிலோமீட்டர். சிவார்மேட்டானா அது சிவார் ஹில்ஸ் தானே? அங்கே இங்கேருந்து 20 kilometers இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து. பட் நம்ம அங்கேருந்து ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சோன்னா 2400 சம்திங் கவர் பண்ண முடியும். ஓகே. பட் நம்ம கம்ப்ளீட்டாக 3500 550 கவர் பண்ணோன்னா அலிப்பிரி கவர் பண்ணலாம். ஓகே. திருமலா பஸ் வந்து முன்னாடி போயிட்டு இருக்கு. இருங்க நான் பார்க்குறேன். ஓ, அது மலை மேலே போகாதா? ஸோ அந்த பஸ் வந்து மலை மேலே போகாது, கீழே போகும். ஏபிஎஸ்ஆர்டிசின்னு சொல்லி ஒயிட் கலர் பஸ் இருக்கும். ஸோ அந்த பஸ்ஸு தான் மலை மேலே போகிற பஸ்ஸு. ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்கும்லண்ணா? ஓ, அலௌட் இல்லையா? ஓகே. ஸோ மலை கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து கோபுரம் தெரியுது, மேலே கோபுரம் தெரியுதா? ஸோ மேலே கோபுரம் அங்கே மேலே இருக்குது. இதில் தெரியுதான்னு தெரில. ஓ, ఫుట్పాత్ ఇంకేదో స్టార్ట్ అవుతుంది. తీసుకోండి లగేజ్ ఏదైనా డిపాజిట్ చేసుకోండి లోపల లగేజ్ இது கொடுமா. ஆனால் ஜிபே ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஏறி மேலே போக வேண்டியதான். இந்த இடத்துல மேலே கோபுரம் இருக்கு. இது 3 கடை இருக்கு. பேக் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. லக்கேஜ் மேலே அனுப்பிடுவாங்களா? லக்கேஜ் வந்து மேலே அனுப்பிடுவாங்க சொல்கிறாங்க. இந்த எல்லோ மார்க் காட்டுற இடத்துல இருந்தால் நம்ம லக்கேஜ் மேலே அனுப்புவாங்க. இங்கேருந்து அப்படியே மேலே போக வேண்டியதான். வே டு ஃபுட்பாத். இங்கேருந்து படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது. இதை வந்து இப்போ பூஜை பண்ண போகிறோம். பண்ணிக்கிதா Tirumala Tirupati Devasthanam due to the presence of wild animals on the Alpiri footpath, devotees going to Tirumala should go in groups. Devotees should carry only enough food for themselves. Devotees should not throw any food items on the path or feed them to animals. Devotees having health conditions such as overweight, high blood pressure, asthma, epilepsy, fatigue and lung disease should avoid going to Tirumala on footpath. श्रद्धालुओं से अपील। अलिपिरी पैदल मार्ग पर जंगली जानवरों की मौजूदगी के कारण तिरुमला जाने वाले श्रद्धालुओं को समूह में जाना चाहिए। श्रद्धालुओं को अपने लिए पर्याप्त भोजन भी ले जाना चाहिए। श्रद्धालुओं को ஜர்னி இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கீதா இங்கே 10 ஸ்டெப் தான் இருந்தேன். அதுக்கே மூச்சு வாங்குது. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாமி கும்பிடு, தொட்டு கும்பிடு.
தொட்டு கும்பிடு. பச்சி சாமி. ஒரு படி தொட்டு கும்பிட்டு வா. என் புருஷனுக்கு நல்ல புத்தி கூட பாட்டு. சாமி கும்பலாம் வாங்க இங்கே. எங்க தலைவர் சூப்பரா இருக்குமா? ஆமாம்மா இங்கே பாருமா. இங்கதான் வியூ. ஃபுட்பாத் ரூட்ஸ் வந்து இன் பிட்வீன் 2 PM to 5 AM அதுக்குள்ள மட்டும் தான் போகணும். ஓகே. அம்மா சாமி இருக்காங்க ஏதோ. அவன் நல்லவங்க பேசுறா கேட்கறான். கிருஷ்ணர்மா. எங்க தலைவர் மாதுளம்பழம் சாப்பிட்டு டேய் நான் வாட்டி என்னன்னு சாப்பிட்டு இருக்கேன், நீ பேசாம போறியா? நம்ம வந்து பேக் வச்சுட்டு உள்ளே வந்தோம். உள்ளே வந்துட்டு இங்கே வந்து 100 பேராக விட்றாங்க. ஏன்னா இங்கே சீத்தா நடமாட்டம் அதிகமாக இருக்காமா. ஸோ அதனால் 100 பேராக உள்ளே விட்றாங்க. ஸோ கும்பலாக போனால் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். கோபுரம் சூப்பராக இருக்குது. இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2-3 கோயில் இருக்குது. இங்கே ஒரு கோயில், பக்கத்தில் இன்னும் 2-3 கோயில், கிருஷ்ணர் கோயில். இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இத்தனை வருஷம் திருப்பதிக்கு வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. ஸோ கீதா வந்து இடம் அங்கே கீழே உட்காந்துட்டேன். ஏன் கீதா உட்காந்துட்டேன்? எப்படியும் மேலே ஸ்ட்ரென்த் வேணும்ல, அது இங்க இருந்தே நான் கேதர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்க வேஸ்ட் பண்ண விரும்பல. ஓ அப்படி. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆமா. கோவிந்தா 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 கோவிந்தா. கேட் மூடிடுவாங்கம்மா. அப்படி இல்லம்மா, ஒன்னா போனோம்மா. நான் என்னம்மா தனியா கேட் மூடிட்டாங்க, என்னை விட்டு போயிட்டே இருக்கா? 3 பேர் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பரவாயில்ல, சாப்பிட்னா பண்ணிட்டு போறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. கோவிந்தா கோவிந்தா. எது ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரே பாதை தான்மா. செம்மையா இருக்க போது எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாமா. செம்ம ஜாலியா. ஃபுல் எனர்ஜி ஒரே வாட்டி பூஸ்ட் பண்ணாத. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணலாம். அம்மா எங்க பார்த்தாலும் தலைவர் இருக்காருமா. பியூர் நேச்சர். டைம் என்ன? டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 3:25 ஆயிடுச்சு. ஸோ இப்போது ஏற ஆரம்பிச்சிட்டோம் படிக்கட்டு. இந்த இடம் பேர் என்ன சொன்னாங்க? அலிப்பிரி. அலிப்பிரியிலேருந்து மேலே போயிட்டுருக்கோம். ஆனால் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு என்னோட 600 கிராம் ஃபோனை வச்சுட்டு என்னால் ஒரு 10 ஸ்டெப்ஸ் கூட நடக்க முடியல. எப்படி முடியும்? நம்ம தான் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்களாச்சு. ஸோ வெளியில் நான் எவ்வளோ ஹெல்த்தியாக தெரிஞ்சாலும் ஹெல்த்தியாக இல்லை, உள்ள ரொம்ப அன்ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு 20 ஸ்டெப்ஸு ஒரு 25 இயர்ஸ் பொண்ணால் ஏற முடியல. இதுதான் நம்ம ஜென்ரேஷன், புரிஞ்சுக்கோங்க. இதை அப்படியே கட் பண்ணி போட்டுருமா ஷூட்ஸ். இதான் நம்ம ஜென்ரேஷன் இல்லை, இதுதான் நம்ம கீதா. தெரிஞ்சுக்கோ. என்ன ஒன்று, கீதானால எனக்கு அப்பப்போ ரெஸ்ட் எடுக்க டைம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் தானே? ஆமாம். எத்தனை படிக்கட்டு ஏறி இப்போ மிஞ்சி போனா? 30 to 40 50 இல்லை அதிகமாக இருக்கலாம். ஒரு இதில் வந்து எழுதியிருப்பாங்க எல்லா பக்கமும். அப்படியா? செம்மையாக இருக்குதா? கீதா டயர்டாயிட்டா. எனக்கு லைட்டாக டயர்டாக இருக்குது, ஆனால் என்னால் ஸ்டில் ஏற முடியும். ஓகே, கீதா எங்க? ஓ அங்கேயே உட்காந்துட்டா. அங்கேயே உட்காந்துட்டாவ, அவனால் முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை படிக்கட்டு ஏறி வந்துட்டோம்?
8 கிலோமீட்டர் மேலே போகணும். 600 ஸ்டெப்ஸ் ஏறிட்டோம். இன்னும் ஒரு 3000 ஏறணும்னு நினைக்கிறேன். இன்னும் 3000 ஸ்டெப்ஸ். மூஞ்சியெல்லாம் ஃபுல்லாக சவந்து போச்சு. கீதா வர. கீதா சீக்கிரமாக ஓடியா. என்னது ரத்தமோரு சொட்டு மிச்சமே இருந்தாலும் விடாமுயற்சி. கோவிந்தா గోవిందా జక్కమ్మా. అలాగే ఉన్నానమ్మా నేను. గోవిందా 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 గోవిందా. இப்படி மேலே போயிட்டான். நம்மளே ஏற ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஜூஸ் வேணுமா? ஜூஸ் வேண்டாம். கீதாக்கு ஜூஸ் வேண்டாமாம்மா. நான் யாரோட வைஃப்? ஸோ நீங்கள் ஏதாச்சும் 700 ஸ்டெப்ஸ் ஏறுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு காட்டன் துணி ப்ரிஃபர் பண்ணுங்க. நீ என்ன போட்டிருக்க? ஸ்ட்ரோ லைக்லாம் போட்டால் ரொம்ப காட்டன் அது. ஆமாம் காட்டன். கோவிந்தா ಹೇಳ್ಕೊಂಡು ವಾಡ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. 1000 வந்தோடனே சொல்லுமா, ஒரு ஐஃபை கொடுத்துருவோம். 1000 கை கொடுமா, நான் இழுத்துக்கிட்டே போகிறேன். தேங்க்யூமா. தரன்னு கை கொடுமா. கமான். இவன் அந்த பக்கம் போயிட்டான். 750. கமான் விடாதமா. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ಇನ್ಯಾರೋ ವಿಳಿದಿರ್ಪ ಗೀತಾ. ಜಾಸ್ತಿ ನೀವು ನೀರು ಕುಡಿದ್ರೆ ಹತ್ತಕ್ಕಾಗಲ್ಲ. ಹಾ ವಾಟ್ ಬ್ರೋ, ಇಟ್ಸ್ ವೆರಿ ರಾಂಗ್ ಬ್ರೋ. ಸೋಡಾ ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ, ಹೊಟ್ಟೆ ಎಲ್ಲ ಇದಾಗುತ್ತೆ. Convert your food into energy. போலாமா? வாங்க மேலே போகலாம். 750. Come on. BLTS. என்னது? BLTS. இரு ஒரு நிமிஷம். BLTS. BOLTS. என்னது அது? பல்ஸ். அது எதுக்கு? எனர்ஜி ட்ரிங்க். எனர்ஜி టాబ్లెట్. దేవుడా పెట్టుకోనా, కొంచెం బాటిల్ పెట్టుకోనా. இதுதான் దేవుడా ஏழுமல்ல దేవుడా. அம்மா தூங்காதம்மா, எந்திரி. இப்படிலாம் பண்ணக்கூடாது. என்னமோ விழுந்துருச்சு கீதா அந்த சைடு. தூங்கிட்டா. அப்படியே ட்ரெயின்ல வந்தோம்ல ரிவர்ஸ்ல, நீ சுத்துது. நல்லா இருக்குல்லம்மா. அங்க ரோடு பஸ் தெரியுதா? ரோடு பஸ் இல்ல, ரோடு மட்டும் தான் தெரியுது. ரோடு தெரியுதா? இப்ப பஸ் போகும் பாரு, அந்த இது வழியா. எங்க? அந்த இது வழியாமா, அந்த இது வழியா பஸ் போகும். பஸ் போகுது. எவ்வளோ நல்லா இருக்கு. அவன் கூட நான் 100 வருஷம் வாழணுமா. நான் இங்க இருந்து தள்ளி விட்டுருவாமா? உருண்டுட்டே போயிடுவேனா? இங்க இருந்து உன்னை உருட்டி விட்டுருவாமா? வேணாமா. அப்படியே அந்த பஸ்ல ஏறி மேல வந்துமா. முடியாதுமா. ஹாய் சொல்லுமா நம்ம வியூவர்ஸுக்கு. ஹாய். முடியாம என்னால இதுக்கு மேலே ஏற சொல்லாத. 5 minutes பிரேக் வேணும். இல்லை இப்போ இவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறிடுறோம்ல, சரியா? ஸோ நம்ம எனர்ஜி எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? எல்லாரோட எனர்ஜியும். இப்போ திடீர்னு ஒரு சிறுத்தை முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? சாப்பிட்டுக்கோன்னு சொல்லுவாமா. வேணா 5 நிமிஷம் தூங்குறேன், நான் தூங்கினதுக்கப்புறம் நீ சாப்பிட்டுக்கோப்பான்னு சொல்லுவேன். தப்பிச்சு ஓடாட தெம்பில்லாமா. இல்லை என்னைய சாப்பிட்டா ஒரு நாளைக்கு தான் பசி அடங்கும். என் புருஷனை சாப்பிட்டு 4 நாள் பசி அடங்கும்.
ஆனா நான் ஓடுவேம்மா. அவனை சாப்பிட்டு வந்து உனக்கு மிச்ச கிட்னிலயோ வயிற்றுலயோ இடம் இருந்தா வந்து என்ன சாப்பிட்டுக்கோன்னு சொல்லுவேம்மா. ஆனா ஓடலாம் மாட்டேம்மா, ஓடவும் முடியாது. ஹலோ காய் போட்டோ கிளிக் ஒரு அல்ப ஆசைதாம்மா, பர்ஸ்ல இருக்கு ப்ளீஸ்மா. அல்பாசைகள்லாம் இங்க இடம் இப்படிலாம் சொல்லக்கூடாது, அஃபெண்ட் ஆயிருவாங்க. சரி தொட்டில எல்லாம் கட்டு, அங்க காட்டு பாபி. என்ன ஃபீலிங்டா போடா டேய். நீ தப்பிச்சு இதே ரோட்ல உட்காந்துருந்தா இதே ஒரு சாக்குன்னு உட்காராத, எந்திரி நட. அம்மா நீ இப்போ கோயிலுக்கு போயிட்டு இருக்க மாமா. உனக்கு எப்போ பார்த்தாலும் அப்படி இல்லைம்மா, உனக்கு தெரியல. அதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. 350 ஸ்டெப்ஸ். அவங்க டஸ்ட்பினில் போட மாட்டாங்க குப்பையை. எனக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை. இங்கே பானிபூரி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாரு காட்டுக்குள்ள. படிக்கட்டில் தமிழில் எழுதியிருக்கு. இங்கே ஆமாம் 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 பஜ்ஜி பண்ணி விட்டுருவான். கொஞ்சம் கிர்ன்னு இருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு இந்த ஃபாரன்சிக்கோட நிறைய ஆன்டிக் பீஸ் இருக்கு, பழைய காலத்துது. எல்லாமே ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு இப்போதைக்கு. ஜெய் ஸ்ரீராம். புரியுதா? புரியுது, கரெக்ட் தான். என்ன நடக்குது எனக்கு சுத்தமாக புரியல. சிஸ்டம் நாங்கள் அடிக்கடி மாற்றுவோம்ப்பா. இந்த இடமெல்லாம் இப்படி இல்லை தெரியுமா? இந்த இடமெல்லாம் மாற்றிட்டாங்க.